பாடுறான்ல. இதுதான்மா நான் அப்பலேருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பாடுவாம்மா, நல்ல கேரக்டர் தான்மா. இருந்தாலும் நீலாம் யாரையும் அப்படி நம்ப கூடாது. யாருக்கு தெரியும், பாடுறத நல்லா பாடிட்டு உள்ளுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்களோ யாருக்கு தெரியும். சரி அப்புறம் என்னக்கா, லக்ஷ்மி அக்கா வாங்க, கான்செப்ட் தான் முடிஞ்சிச்சு, போலாம் நம்ம. நீங்கள் வந்துட்டு இருக்க, நாங்கள் போயிட்டு நான் அவட்ட ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏனிலா வேணாம் சும்மாரு, அப்புறம் ஏதாவது மூஞ்சி லட்சமாக ஏதாவது பேச போகிறான் அந்த பையன். இவ்வளோ கூட்டத்தில் நீ எப்படி போவ, சும்மாரு. ப்ளீஸ்மா இதுதான்மா நல்ல சான்ஸ். இப்போ இந்த சான்ஸ் விட்டுட்டா எனக்கு வேறு சான்ஸே கிடைக்காதுமா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு. ப்ளீஸ்மா ஒரு ஆட்டோகிராஃப் செல்ஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் போயிட்டு நான். நிலா ஓடாத நிலா, நில்லு, நானும் வரேன். கூட்டத்துல மாட்டிக்க போறேன் நிலா, வெயிட் பண்ண, நானும் வரேன். நிலா நிலா சொல்ற பேச்சே கேட்கறதில்ல பாரு இவ. சொல்ற எங்கேயாவது அவன் அதிக்கிறாள பாரு, அவன் மாட்டின போற அந்த கூட்டத்துல மாட்டினா என்ன பண்றது. சரி விடு லட்சுமி, பாத்துக்கலாம். இங்கதான் நான் அனுதா பின்னாடியே போயிருக்கால, பாத்துப்பா விடு. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான், அதனாலதான் அவன் இப்படி கிடக்குறா. இருங்கக்கா, நானும் போயிட்டு ஆட்டோகிராஃப் செல்ஃபி ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி வா லட்சுமி, போலாம் நம்ம. அவங்க வருவாளுங்க, நம்ம அங்க போய் நிக்கலாம். அவங்க அங்க பேக் ஸ்டேஜ் கிட்ட தான் நிப்பாளுங்க, நம்ம போய் அங்க நிக்கலாம். வாங்க போலாம். சரி ராணிகா, வாங்க போலாம் நம்மளும். ராகவன், நம்ம பண்ண பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி லக்ஷ்மியோட மண்டபத்துல மிரட்ட சொல்லுங்க. போங்க. நம்ம மண்டபத்தை கேட்டதுமே கொடுக்குற சாதாரண மாதிரி தெரியல எனக்கு என்னமோ, அதனால தான் நம்ம இந்த பிளானை பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி மிரட்டணுமோ அந்த மாதிரி மிரட்டுங்க, அப்பதான் அவ பயப்படுவா. எஸ் மேம், புரிஞ்சுது. அது மாதிரியே பண்ணிடுறேன் நானும். ஹலோ, நான் தான் ராகவன் பேசுகிறேன். நான் சொல்கிற அட்ரஸ் தரேன், அந்த அட்ரஸில் போய் அவங்கள மிரட்டு. அவங்க மண்டபமே இருக்கக்கூடாது, நாளைக்கு சமையலும் நடக்கக்கூடாது, அந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அந்த மண்டபத்தை ஒரு வழி பண்ணிவிடுங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரியே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு மேடம். இன்னும் கொஞ்சம் நேரத்திலே தகவல் வரும். ஓகே ராகவன், வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளும். யாருக்கா ஃபோனில்? நம்ம மண்டபத்துல வேலை செய்யற முனியாண்டி ஐயா தான் ஃபோன் பண்றாரு. என்ன விஷயம் தெரியலையே, எந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்காரு? என்னன்னு எடுத்தது பேசு லட்சுமி, அதான் அவசரமா இருக்கு போது. கதை பேசுறேன். சொல்லுங்க முனியாண்டி ஐயா, என்ன விஷயம், என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஹலோ லக்ஷ்மி அம்மா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சீக்கிரம் மண்டபத்துக்கு வாங்க. எல்லாரையும் ஆளுங்கெல்லாம் எல்லாரையும் அடிச்சு போட்டு இருக்காங்க. சீக்கிரம் மண்டபத்துக்கு வாங்கம்மா. என்னாச்சு, ஏன் திடீர்னு பேசுறீங்க? அதை வரேன், இருங்க, வைங்க வைங்க. ஐயோ எல்லாம் போச்சே, ஐயோ. ஏன்க்கா என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி அழுதுன்னு இருக்க? எல்லாம் போச்சுடி, மண்டபத்துல யாரோ பிரச்சனை எல்லாம் பண்றாங்களா, அடிக்கடி எல்லாம் பண்றாங்களா, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன லட்சுமி சொல்ற? உண்மையாலுமே வா, நம்ம மண்டபத்துல யார் வந்து பிரச்சனை பண்றா? அதான் தெரியல, யார் என்ன பிரச்சனை பண்றான்னு தெரியல. திடீர்னு வந்து இந்த மாதிரி மண்டபத்துல எல்லாம் ரவுடிசம் பண்றாங்களா, எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்குன்னு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதோ. அக்கா அழாதக்கா, நம்ம பார்த்துக்கலாம். என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம், விடுக்கா. லட்சுமி அழாத லட்சுமி, நம்ம போய் பார்க்கலாம் வா. என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரியலவா, போய் பார்க்கலாம் வா. நம்ம இப்பதாங்க ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்கா. எனக்கு எனக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னே புரிய மாட்டேங்குதுக்கா. லட்சுமி அக்கா, நாங்கள் கூட இருக்கோம், வாங்க. என்ன பிரச்சனை ஏதுன்னு நாம போய் பார்க்கலாம் வாங்க. எவன் அவன் பிரச்சனை பண்ணுறது? வாங்க போய் நம்ம போய் கேட்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ராகவன், அங்க பாரு, அந்த லட்சுமி முகத்தை பாத்தியா? ஒரு சாதாரண போன் கால், அவ்வளவுதான் அவன் நிம்மதியே போயிடுச்சு. இதுதான் மாயாவோட ஸ்டைல் ராகவன். எதிரிய நேர்ல போய் மோதி ரத்தம் சிந்தி ஜெயிக்கிறது இல்ல. பழைய காலம், நாம யாருன்னே அவளுக்கு தெரியக்கூடாது. ஆனா நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவளோட ஆத்மா வரைக்கும் வலிக்கணும் ராகவன். காய தெரியாதவனுக்கு கத்தி எதுக்குன்னு சொல்லுவாங்க. கத்தியை எடுக்காமலே ஒருத்திய கொல்ல முடியும்னா அது இந்த புத்தியால மட்டும்தான் முடியும் ராகவன். அதுதான் இந்த மாயாவோட ஸ்டைல். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமையல் மாஸ்டர் மிரட்டியாச்சு. அவன் இனிமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் மேடம். ஆனால் மேடம், லக்ஷ்மிக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க மேடம். அவங்க ஏதாவது வேற ஏதாவது பிளான் எதுவும் பண்ணுவாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு மேடம். ராகவன், நீ பிசினஸ்ல இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த உலகத்துல பாசம் நட்பு இதெல்லாம் வெறும் பலவீனம் தான் ராகவன். அந்த 5 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா
மாட்டா. இன்னொருத்தி அந்த சின்ன பொண்ணு, அவ சரியான ஒரு வாயாடி நீ சொல்லியிருக்க. அவளோட அந்த வாயை வச்சு அவ எங்கெல்லாம் அசிங்கப்பட போறா நீயே பாரு. இன்னும் மீதி 3 ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் இதே மாதிரி அடக்கி காட்டுறேன். பிரிச்சு ஆளுறதே புத்திசாலித்தனம் நான் அவங்களுக்கு காட்டுறேன் ராகவன். அப்ப அடுத்த பிளான் என்ன மேடம் நம்மளுது? சமையல் மாஸ்டர் வராதது வெறும் ட்ரைலர் தான் ராகவன். மெயின் பிக்சரே இனிமே தான் இருக்கு. அந்த மண்டபத்துல நாளைக்கு கல்யாணம் பண்ண போற அந்த மணமகன் வீட்டுக்காரங்க கிட்ட இப்பவே போய் ஃபோன் போடு. அந்த மண்டபத்துல வாசு சரியில்லை, கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு வதந்தி பரப்பு. அப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு படக்க மாட்டான். ஒரு பக்கம் சமையல் இல்லை, இன்னொரு பக்கம் விசேஷமே நடக்காதுன்னு ஒரு பயம் அவளுக்கு வரணும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த லட்சுமி மாட்டி சிக்கி தவிக்கணும். அவன் நிம்மதி இல்லாம தெருவுல அலையணும். அப்பதான் அவன் என்கிட்ட வந்து பிச்சை கேட்பான். அது வரைக்கும் இந்த மாயாவோட இது சுயரூபம் நிக்காது ராகவன். அது வரைக்கும் இந்த மாயானா யாரு, அவ உருவம் எப்படி இருக்கும், அவ எதுக்காக அதை செய்யறா, அந்த லட்சுமிக்கு ஒரு துளி கூட தெரியக்கூடாது. நான் அவளுக்கு பின்னாடி நிலனா நின்று அவளுக்கு எல்லா சதி திட்டத்தையும் பண்ணுவேன். புரிஞ்சுதா உனக்கு? அடுத்த வேலையை ஆரம்பி. ஓகே மேடம். பிரேம் சார் இல்லைங்க நில்லுங்க. உங்களை பார்க்க தான் இவ்வளோ தூரம் மூச்சடிக்க ஓடி வந்தேன். இல்லைங்க சார். ரிலாக்ஸ். ஏன் இவ்வளோ தூரம் மூச்சு வாங்குது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களை பார்க்க தான் சார் நான் அங்கேருந்து இவ்வளோ கூட்டத்தில் ஓடி வந்தேன். ஒரு வழியாக உங்களை நான் பார்த்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் நிலா சார். நான் உங்களோட வெறித்தரமான ஃபேன் சார். உங்களோட ஒவ்வொரு பாட்டையும் நான் 100 தடவையாவது கேட்டிருப்பேன். நீங்கள் இன்னைக்கு பாடின அந்த மெலடி செம்மையாக இருந்துச்சு சார். அதை கேட்கும் போதே எனக்கு செம்மையாக அப்படியே மெய்யல் உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். உங்கள் வாய்ஸ்க்கு நான் ரொம்ப அடிமை சார். நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். ஓ தேங்க்ஸ் நிலா. அழகான பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இவ்வளோ அப்டேட்டடாக இவ்வளோ ஸ்டைலாக ஒரு ரசிகை எனக்கு இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் டேஸ்ட் ரொம்ப ராயலாக இருக்குது. ஆமாம், என்னோட அந்த பாட்டில் உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு? உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் சார். நீங்கள் அந்த பாட்டை பாடும்போது கையை அப்படி இப்படி அசைவிங் தெரியுமா, அதுதான் சார் சூப்பராக இருக்கும். அதுதான் சார் உங்கள் ஸ்டைலே. அதுக்காகவே நான் 3 மணி நேரமும் இந்த பணியில் நான் நின்று உங்கள் பாட்டை கேட்டேன் சார். முடிஞ்சா எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் அண்ட் செல்ஃபி சார் ப்ளீஸ். நிச்சயமா நிலா. என் புகழுக்காகவும் கலைக்காகவும் காத்திருக்கிற ரசிகர்களை நான் எப்பவும் ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் இல்லையா. என் ஒரு நிமிஷத்தோட விலை கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் உன்னோட இந்த அன்புக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா. உன் நோட் கொடு, நான் சைன் போட்டு தரேன். ஓ தேங்க்யூ சார். நீங்கள் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி டேன்னு நினைக்கிறேன் நான். இருங்க சார், நான் நோட் தரேன், நீங்கள் ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க. அனு கூப்பிட எதுக்கு அவ்வளோ வேகமாக ஓடுன? உன்னை இங்கெல்லாம் வர வேணாம்னு தானே சொன்னேன். நீயா? அக்கா அது வந்து நான் தான் சொன்னேன்லக்கா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணுன்ட்டு, அதுக்கு தான் வந்தேன். இவன் உன் அக்காவா? ஆமாம் சார், இவன் என் அக்கா தான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓஹோ, நீதான் நிலாவோட அக்காவா? என்ன மிஸ், இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இங்கே? என்ன ரோட்டில் வம்பிழுத்து என்னை அசிங்கப்படுத்துனீங்க? காசை தூக்கி மூஞ்சி மேலெல்லாம் போட்டு. உன் தங்கச்சிக்கு இருக்கிற அந்த புத்தியும் ரசனை கூட உனக்கு இல்லையே. உன் தங்கச்சி தேடி என்னை வந்து என் புகழ பாடுறா. ஆனால் நீ என்னன்னா என்னை ஒரு ராக் ஸ்டார்னு கூட பார்க்காம காசு தூக்கி மேலே போடுற. என் கால் தூசிக்கு சமமாவியா நீ எல்லாம்? இல்ல வா போலாம். யார்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு உனக்கு தெரியாது. பண்ண வந்ததும் தலகணை ஏறி ஆடுறாங்களே, என்ன மனுஷன் கிட்டியா நீ வந்து ஆட்டோகிராஃப் வாங்குற? இல்ல உனக்கு அறிவு இல்லையா? இவன் நம்ம ஊரையும் நம்ம கௌரவத்தையும் மதிக்காத வேண்டி இவனை போய் இவன் கிட்ட போய் வந்து இப்படி ஆட்டோகிராஃப் வாங்குற? வா போலான்னு உன்னை. கௌரவமா மிஸ் அனு? கௌரவங்கிறது நீங்கள் போட்டிருக்க அந்த சல்வாரில் இல்லை, அது என்னோட பிராண்டு. உலகம் முழுக்க என் பாட்டு ஒலிக்குது. கோடிக்கணக்கான மக்கள் என் காலில் விழுந்து கிடக்குறாங்க. அதுவும் என் பாட்டுக்காக.
ஆனால் நீ மட்டும் என்னமோ பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குற. நிலா, உன் அக்காவுக்கு கொஞ்சம் பொலைட்டாக எப்படி பேசணும்னு கற்றுக்கொடு. படித்த படிப்பு அவள் கண்ணை மறைக்குது போல. அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் சும்மா இருக்கா. நீ ஏன்க்கா இப்படி பண்ற? நீங்க அவங்க பேச்சை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் உங்க பாட்டுன்னு அவளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை தான் சார். அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பிடிக்கும்னா இருக்கட்டும் நிலா. அவளுக்குள்ள ஆசை இருக்கலாம், ஆனால் அவள் ஈகோ அதை தடுக்குது. ஆனால் ஒன்று மிஸ் டீச்சர், நீ எவ்வளவுதான் என்னை தடுத்தாலும் இதோ உன் தங்கச்சி எனக்கு பெரிய ரசிகை ஆக்கிட்டா. இனிமே நான் இந்த கிராமத்தில் தான் இருப்பேன். என் புகழை கண்டு நீ ஒவ்வொரு நாளும் எரிய போற. என் ஆட்டோகிராஃப் வேணும்ன்ட்டு நீயே ஒரு நாள் என் கேரவன் வாசலில் வந்து நிற்ப. அப்போ தெரியும் இந்த பிரேம் யாருன்னு. உன் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோ மிஸ் டீச்சர். அந்த காலம் என்னைக்குமே வராது மிஸ்டர் பிரேம். நிலா, கிளம்பு போலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் புகழ அவனே பாடின்னு இருக்கான். இவன் கூட பேசுறது நம்ம நேரத்து தான் வேஸ்ட் ஆகும். வா போலாம். போ போய்கிட்டே இரு. ஆனால் நிலா, உன்னோட இந்த பாசத்துக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன். ஆனால் உன் அக்காவுக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டு அவள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அடியாக இருக்கும். See you soon, மிஸ் டீச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.